அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன வார கேள்விக்கு நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாருமே கிட்டத்தட்ட 90-95% பேர் சரியான பதிலை சொல்லிட்டீங்க. ஒருத்தர் பேரை கூட நான் சொல்ல போவதில்லை. அதுக்காக தான் நான் ஒரு சுலபமான ஒரு கேள்வியை வச்சேன். எல்லாருமே சொல்லுவீங்கன்னு தெரியும். ஒரு அடிப்படையில் பாடமாக ஒரு எல்கேஜி படிக்கிறவருக்கு கூட நான் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகள், சஷ்டாஷ்டக அமைப்புகள், மிகப்பெரிய அளவில் அந்த பாபத்துவ சுபத்துவ அமைப்புகளில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆக இந்த இடத்துல இப்போ திரையில் அந்த ஜாதகருடைய அந்த இளைஞருடைய ஜாதகம் வந்துருச்சு. ஜாதகத்தை கூட நான் சொல்ல தேவையில்லை. 25/10/1983 வேலூருக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம். திரையில் ஜாதகம் வந்துருச்சு பாருங்கள். இதில் கேட்ட கேள்வி, ராகு தசை, சூரிய புக்தி, ராகு அந்தரத்தில் என்ன நடந்தது 2012. இந்த ஜாதகர் நம்மக்கிட்ட வரல. இந்த ஜாதகருடைய மனைவி தான் சில விஷயங்களை கேட்டாங்க கன்சல்டிங்கில். எடுத்த எடுப்புலேயே ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்ததுனாங்க. ஒரு இதற்காகத்தான் உங்களுக்கு இந்த ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை உங்களால் யூகிக்க முடிகிறதா என்பதற்காகத்தான் இந்த ஜாதகத்தை போட்டோம். இந்த ஜாதகருடைய தந்தை ராகு தசை, சூரிய புக்தி, ராகு அந்தரம், ராகு சூரியன் ராகு என்கின்ற சஷ்டாஷ்டக அமைப்பில் இறந்துட்டார் அப்படிங்கிறத தெளிவாக 90% பேருக்கு மேலே சொல்லியிருக்கிறீங்க. பொது வீடியோலையும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க, பிரீமியம் வீடியோலையும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ கிரெடிட்டை நீங்கள் எல்லாருமே பகிர்ந்துக்கிறீங்க. நான் வேணும்னு தான் ஒரு ஈஸியான ஒரு கேள்வி கேட்டேன். அப்படியே ஒரு 10% கொஞ்சம் வித்தியாசமாக யோசனை பண்ணியிருக்கிறீங்க. உண்மையிலேயே இந்த சஷ்டாஷ்டக அமைப்புகள், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த முக்கோண அமைப்புகள், இதெல்லாம் மனசில் தேய்க்கிறதுக்கான அமைப்புகளை வந்துருச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிறேன். அதாவது ஒரு முக்கோணத்திற்குள்ள சில விஷயங்கள் இருக்கின்றன. 1, 5, 9, 4, 8, 10, 10, 2, 6, 4, 8, 12, 2, 6, 10, 3, 7, 11 இந்த மாதிரியான முக்கோண விஷயங்களுக்குள்ள நிறைய இது இருக்குது. அதையும் சேர்த்து தான் பார்க்கணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ராகு சூரியன் ராகு என்பதை டக்குன்னு புரிஞ்சிருப்பீங்க. சஷ்டாஷ்டகமாக இருந்தனாலையும் 9ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டதுனாலையும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்போது ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை பற்றி இப்போ ஒரு 4-5 வாரமாக நம்ம வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே பலன்கள் இந்த ஆதிபத்தியங்களுக்குள்ளும் காரகத்துவத்திற்குள்ளும் தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, நட்சத்திரங்களுக்குள்ள இல்லை. இந்த ஆதிபத்திய காரகத்துவங்களை பாவகம் கிரகங்களோடு பொருத்தி, காரகம் என்பது என்ன? கிரகங்களுடைய செயல்பாடுகள். ஆதிபத்தியம் என்பது என்ன? ராசி வீடுகளுடைய செயல்பாடுகள். 12 ராசி வீடுகள், 9 கிரகங்கள். இந்த 12 என்கின்ற அந்த தளத்தில் 9 என்ற அடுக்கு சுற்றி வரும் பொழுது சில இடங்களில் அந்த பொருந்துகின்ற போது ஒளி கலப்பின் அடிப்படையில் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் தான். நட்சத்திரங்களுக்குள்ள எதுவும் இல்லை சாரம் என்பதை, அதுவும் உயர்கணித சார ஜோதிடம் என்கின்றது சுத்தமாக தவறான முறை. கேபி சிஸ்டத்தில் அடிப்படையில் இன்னைக்கு எங்கெங்கயோ அப்படியே ஒரு மாதிரியாக்கி மூலகுரு வர்க்ககுரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாஃப்ட்வேர் வைக்கிறதுக்காக தான் ஜோசியம் போய்கிட்டு இருக்கின்றது தான் உண்மை. இந்த ஆதிபத்திய காரகத்துவ அடுக்குகள் அமைப்புகளில் சுபத்துவ பாவத்துவத்தை பொருத்தி பார்க்கும் பொழுது வாழ்நாள் முழுக்க ஒருவருக்கு எப்படிப்பட்ட காரகத்துவம் நடக்கும், தசையில் அவருக்கு எப்படிப்பட்ட ஆதிபத்தியம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிடலாம். சின்ன பெரிய நுணுக்கங்களை அன்பு கொண்ட பிரீமியம் மீடிய மாணவர்கள் அல்லது இது ஆன்லைன் வகுப்பு மாணவர்கள் எல்லாருக்குமே சிறு வார்த்தைகளாக பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரியான வார்த்தைகள் அமைப்புகளை மனசில் தேக்கிக்கிட்டீங்கன்னாலே காரகம் வாழ்நாள் முழுக்க செயல்படும். ஒரு 9 கிரகங்களுடைய காரகம், அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த காரகம் வலிமையாக இருந்தால் அந்த காரகம் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு தெளிவாக இருக்கும். சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார், அப்பா நல்லா இருப்பார். காரகம் அவருக்கே ஒரு ஆளுமை திறன் இருக்கும், அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். காரகம் உயிர் காரகத்துவம், ஜட காரகத்துவம். சந்திரன் சுபத்துவமாக இருக்கிறார், அம்மா நல்லா இருக்கிறாங்க, அம்மா வழியில் சொத்துக்கள் வருது, அம்மா நல்லா இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் அம்மா சப்போர்ட் இருக்குது. அம்மா உண்மையிலேயே ஒரு நல்ல தாயில் கெட்ட தாய் நல்ல தாய் கிடையாது, வசதி கொண்ட தாய் அப்படின்னு வச்சுக்கலாமா. தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்கிறது, அவருடைய மனம் நன்றாக இருக்கிறது. செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, சகோதரர்கள் நல்லா இருக்கிறாங்க, இவர் சகோதரர்களுக்கு உதவுகிறார், அல்லது சகோதரர்கள் வலிமையாக இருக்கிறார்கள், இவர் உதவுகிறார், அது வரும். அப்படியே புதன்
தாய்மாமன் என்கின்ற உறவு இப்போ அப்பெல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. தாய்மாமன்ற உறவெல்லாம் இப்போ இல்லை, கிட்டத்தட்ட அப்படியே ஒளிஞ்சு போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு அந்த காலத்துலலாம் எங்கள் பக்கம்லாம் ஒரு கம்யூனிட்டியில் தாய்மாமனுக்காக வெட்டு குத்து நடக்கும். தாய்மாமன் தான் குச்சி கட்டணும்னுவாங்க. தாய்மாமன் உறவை விட்டே கொடுக்க மாட்டார். இன்றைக்கு அக்கா தம்பி உறவே அருகி கொண்டு வருகிறது. 2 குழந்தை பிறந்த ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளுகின்ற சமாச்சாரத்தில். ஆக தாய்மாமன் உறவு வலிமையாக இருந்த ஒரு காலகட்டம் போய் இப்போது புதனுக்கு அறிவு மட்டும்தான் போல தெரியுது. புதன் தேஞ்சிக்கிட்டே வரான்னு வச்சுக்கலாம். இந்த ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை சுபத்துவ பாபத்துவ படிநிலை கணக்கீடுகளோடு புரிந்து கொள்ளும் பொழுது அற்புதமான ஒரு அமைப்பு. இப்போ ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இது உண்மையான ஜாதகம். கும்ப லக்னம், அதிகாலை 5:30 மணிக்கு சென்னையில் பிறந்தவர். திரையில் ஜாதகம் வந்துருச்சு. கும்ப லக்னம், லக்னத்தில் புதன் சுக்கிரன், 2ஆம் இடத்துல சூரியன் சனி ராகு, 3ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சந்திரன். பிறக்கும்போது சந்திர தசையில் 8 வருஷம் 6 மாதம் 2 நாட்கள் மீதம் இருந்த நிலையில் இப்போ அவருக்கு சனி தசை 2017 செப்டம்பர்லேருந்து நடந்துகிட்டு இருக்கு. சனி தசையில் சுக்கிர புக்தி இப்போ அவருக்கு போய்கிட்டு இருக்கு. சனி தசையில் சுக்கிர புக்தி அவருக்கு போய்கிட்டு இருக்கு. சரி, இதே ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளுக்கு இப்போ சனி தசையில் சுக்கிர புக்தி போய்கிட்டு இருக்கு. 2017 சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. இவர் ஒரு பெரிய வரும்போதே இன்னார் அப்படிங்கிற அறிமுகத்தில் வந்தவர். ஒரு பெரிய விஐபி மற்றும் பெரிய அதிகாரம் உள்ளவருடைய கூட பிறந்த தம்பி. ஜாதகத்தை பார்த்தோடனே என்னங்க சனி தசையிலிருந்து போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். ஆள் பெரிய அந்தஸ்து உள்ளவர், பெரிய அந்தஸ்து உள்ளவர். சனி தசையிலிருந்து சமாளிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்களே. 2017 அல்லது 18 2017 எண்டு தீபாவளியிலிருந்து சனி தசைனா இந்த 5:30 மணின்னு கொடுக்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் முன்ன பின்ன தான் இருக்கும். யாருடைய நேரமும் 5 நிமிஷம் 10 நிமிஷம். அந்த காலத்தில் பிறந்தவங்க 60 வயசுக்காரங்க நேரம்லாம் முன்ன பின்ன தான் இருக்கும். சுமாராக ஒரு 5:30 மணின்னு கொடுக்குறாங்க. ஆனால் லக்னம் அதுதான். லக்னம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாம். ஒருவேளை 5:15 பிறந்திருக்கலாம். அப்போ 2017 செப்டம்பர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருடமாக கடுமையான பிரச்சனைகளில் இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். குருஜி என்னை கண்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக 2017 செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதிரி ஒரு மாதத்தை சொல்லி அதிலிருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்பிச்சது அப்படின்னு ஆரம்பித்தார். சூரியனோட சனி சேர்ந்திருக்கிறார். அங்கே ஆதிபத்தியம் வந்துருச்சா? 2ஆம் ஆதிபத்தியம், அதாவது சனி தசை இப்போ நடக்குது 2017 செப்டம்பர்லேருந்து. 2017 செப்டம்பர்லேருந்து சனி தசை நடக்குது. இத்தனைக்கு லக்னாதிபதி தசை. நான் ஒரே ஒரு பாயிண்ட் அடிக்கடி சொல்லுவேன். என்ன ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுவேன்? சனியும் சூரியனும் சேரக்கூடாது, நேரம் பார்த்துக்கூடாது. சூரிய தசையும் கெட்டுப்போச்சு, சனி தசையும் கெட்டுப்போச்சு. கூடுதலாக இங்கே குதிரை கீழே தள்ளி குழியையும் பறிச்சதுங்கிறதுமே ராகும் இங்கே சேர்ந்து பாவத்துவமாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல 2017 சார் இவருக்கு இந்த பெரிய ஒரு நல்ல அந்தஸ்து கொண்டவருக்கு கடுமையான தொழில் சரிவுகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. சரி, இது ஆதிபத்தியம். காரகம் என்பது என்ன? இந்த வார கேள்விக்கு வந்துடும். இது ஒரு பெண். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நானே ஒரு கேள்வி கேட்டேன். இதுவா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க யாருனாங்க பாருங்க. 8/9/1979 அதிகாலை 5 மணி சென்னைக்கு அருகே பிறந்த ஜாதகம். சிம்ம லக்னம். லக்னத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் குரு சனி ராகு 6 கிரகம் லக்னத்தில். டிகிரி முக்கியமாக பார்த்துக்கணும். கூட்டு சேர்க்கை வந்துருச்சுனாலே டிகிரி முக்கியமாக பார்க்கணும். சிம்ம லக்னம், சூரியன் புதன் சுக்கிரன் குரு சனி ராகு 6 கிரகம். அதில் ராகு சனி பார்த்துக்கோங்க. 7ல் கேது, 8ல் சந்திரன், 11ல் செவ்வாய். பிறக்கும்போது சனி தசை 7 வருஷம் 5 வருஷம் 7 மாதம் 23 நாள். என்னங்க இதுவான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா அதான். என்ன பலன்னு கேட்டாங்க. என்ன இந்த ஜாதகத்துடைய சிறப்பு? நான் என்ன கேட்டேன்?